இந்த வீடியோ பார்க்க வந்திருக்க நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது விப்ரோ நிறுவனத்துலேருந்து புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த நிறுவனத்துலேருந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றினா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப்படின்னு இருக்குன்னு பாருங்கள். அண்ட் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன் பார்க்கலாம். விப்ரோலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா SAS டெக்னாலஜி அப்படின்ற இந்த ப்ரோக்ராமுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தா ஒர்க் பண்ண போகிறீங்க. இந்த SAS டெக்னாலஜி அப்படின்ற இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தா என்ன ரோலுக்காக ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அசோசியேட் அனலிஸ்ட் அப்படின்ற ரோலுக்காக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. இந்த ரோலுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் BTech அண்ட் MCA பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். BTech அண்ட் MCAல வந்து 2021 அண்ட் 2022ல் பாஸ் அவுட் ஆன கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா சர்வீஸ் அக்ரிமெண்ட் வந்து இந்த கம்பெனிக்கு இந்த ரோலுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தா போடுறாங்க. சர்வீஸ் அக்ரிமெண்ட் வந்து 12 மந்த்துக்கு உங்களுக்கு வந்து சர்வீஸ் அக்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 1 இயர் வந்து பாண்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா நொய்டா அண்ட் குருகிராம் இந்த 2 லொக்கேஷன்லையும் உங்களுக்கு இந்த வேகன்சிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் யுவர் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நொய்டா ஆர் குருகிராம் 2 லொக்கேஷனில் ஏதாச்சும் ஒரு லொக்கேஷனில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷிஃப்ட் டைமிங் அப்படின்னு பார்க்கும்போது 5:30 PM-லேருந்து 3 AM இயர்லி மார்னிங் 3 AM வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபிக்ஸ்டு. இங்கே வந்து பார்த்தா நைட் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த ஜாப் ரோலுக்கு வந்து என்னென்ன டெக்னிக்கல் ஸ்கில் வந்து தேவைப்படுது அப்படின்றத பார்க்கலாம். நாலேஜ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ஸ் லைஃப் சைக்கிள் SDLC தெரிஞ்சுக்கணும். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும். SAS அண்ட் மெயின் ஃப்ரேம்ஸ் பிரின்சிபல்ஸ் அண்ட் கான்செப்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் SQL queries. SQL query பற்றி உங்களுக்கு வந்து சிம்பிளாகவும் காம்ப்ளெக்ஸாகவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. ரைட்ஸ் இன்டர்மீடியேட் SQL query பற்றி தெரிஞ்சுக்கணும். அண்ட் வந்து பார்த்தா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அண்ட் சம் எக்ஸ்போஷர் மைட் பி டிசைரபிள் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நாலேஜ் ஆஃப் சிஸ்டம் டெஸ்டிங் அண்ட் சாஃப்ட்வேர் குவாலிட்டி அஷூரன்ஸ் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ். ஸோ சிஸ்டம் டெஸ்டிங் வந்து தெரிஞ்சுக்கணும் அண்ட் சாஃப்ட்வேர் குவாலிட்டி அஷூரன்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. able to break down a complex problem into smaller more manageable pieces and able to understand and describe the relationships between those pieces. That is good analytical skill வந்து உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. இந்த லைனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அனலிட்டிக்கல் ஸ்கில் வந்து பார்த்தா உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. அண்ட் அப்ளை பேசிக் ரிலேஷனல் டேட்டாபேஸ் கான்செப்ட். எக்ஸாம்பிள் டேபிள் ரிலேஷன்ஷிப்ஸ், கீஸு, SQL பற்றி தெரிஞ்சுக்கணும், DB2 queries பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத அவங்க வந்து பார்த்தா எதிர்பார்க்குறாங்க. எக்ஸல் கம்யூனிகேஷன் ஸ்கில் எதிர்பார்க்குறாங்க, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன். அண்ட் வந்து பார்த்தா ரைட் அண்ட் ஸ்பீக் கன்சிஸ்ட்லி. ஸோ இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுல ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் வந்து எப்படி வந்து உங்களோட தாட்ஸை வந்து நீங்கள் டெலிவர் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எக்ஸலண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஆர்கனைசேஷனல் கோல்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை டீமோட கோல்ஸாக இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்து பார்த்தா நீங்கள் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கணும் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து அசர்ட்டிவ், டேக்ஸ் ஓனர்ஷிப் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஒர்க் அசைன், ஹை செல்ஃப் மோட்டிவேட்டட் அண்ட் டீம் பிளேயராக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. அண்ட் இந்த ரோலுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து HR இன்டர்வியூ இருக்கும். நெக்ஸ்ட் மேனேஜரல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் அசஸ்மெண்ட் இந்த சென்ஸ் நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க் எல்லாமே நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயிலுக்கும், அண்ட் நீங்கள் வந்து அசஸ்மெண்ட் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயிலே வந்து பார்த்தா அதுக்கான லிங்க் வந்துடும். நீங்கள் ஆன்லைன் அசஸ்மெண்ட் வீட்டிலேருந்து எழுதிக்கலாம். அதில் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகுறாங்களோ அவங்க வந்து HR இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த HR இன்டர்வியூ நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேனேஜரல் இன்டர்வியூ வந்து பார்த்தா நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளிகன்ஸ் வந்து உங்களுக்கு இதை என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து வேணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு வேணும், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் உங்களோட டிகிரியோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் ஃப்ரம் யூனிவர்சிட்டி இது வந்து எதிர்பார்க்குறாங்க. அண்ட் ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட்ஸும் வந்து பார்த்தா எதிர்பார்க்குறாங்க. இதுதான் வந்து பார்த்தா அவங்க எதிர்பார்க்குறது. அண்ட் இங்கே நீங்கள் அப்ளை பண்ணும் போதும் சரி, இல்லை அசஸ்மெண்ட் எழுதும் போதும் சரி, எந்த ஒரு பேக்லாக்ஸும் நீங்கள் வந்து பார்த்தா வச்சிருக்க கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. பேக்லாக்ஸ் வச்சிருக்க கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. யாரெல்லாம் வந்து ஆல் கிளியர் பண்ணியிருக்கீங்களோ, டிகிரி வாங்கிக்கலாம், அவங்க வந்து பார்த்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நேம் கேட்டிருக்காங்க, காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, நெக்ஸ்ட் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் பிடெக் ஆர் MCA சூஸ் பண்ணிக்கோங்க. பிரான்ச் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. இயர் ஆஃப் பாசிங், நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சிட்டி நேம், காலேஜோட நேம் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு காலேஜ் அப்படின்னா அந்த காலேஜ் வந்து அஃபிலியேட்டட் பை அண்ணா யூனிவர்சிட்டி, அஃபிலியேட்டட் பை MGR யூனிவர்சிட்டி அந்த மாதிரி இருக்கும். அதனால் மெயினான யூனிவர்சிட்டி, நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி கீழே நீங்கள் படிச்சிங்களோ அந்த யூனிவர்சிட்டியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. அண்ட் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. அண்ட் கரண்ட் லொக்கேஷன், ப்ரிஃபர்ட் லொக்கேஷன் நொய்டாவா குருகிராமா, இந்த 2 லொக்கேஷனில் நீங்கள் எங்கே வந்து வேலை செய்யணுன்ற விருப்பம் இருக்கோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற எபிலிட்டி இருக்கா அப்படின்றது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட் வந்து ஓகேவான்னு கேட்டிருக்காங்க. இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்னு கொடுத்துக்கோங்க. இல்லை வந்து எனக்கு 12 மந்த் வரைக்கும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். அண்ட் கரண்ட் சிடிசி அண்ட் டேக் ஹோம் சேலரி வந்து எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. வில்லிங் டு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ் ஆர் நோ வந்து கொடுத்துக்கோங்க. ஆர் யூ வேக்சினேட்டட், ஸோ கோவிட் வேக்சினேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் என்ன அப்படின்னா நோட்டீஸ் டேஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் ஹவு மெனி டேஸ் யூ கேன் ஜாயின் அஸ். ஸோ இதில் வந்து வித்தின் நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ண முடியுமா, இல்லை 5 டேஸ்க்குள்ளே இந்த கம்பெனியில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஜாயின் பண்ண முடியுமா, இல்லை 5 to 10 டேஸ் வந்து டைம் வேணுமா அப்படின்றத இங்கே சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தா ப்ரொசீஜர். ரொம்பவே ஈஸி தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் தான் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ ஜேபி சைனிங் ஆஃப்.